இல்லக்கா, அவன் நம்மள விட்டுட்டு போகல. அவன் இங்கதான் இருக்கான், நம்ம கூட தான் இருக்கான். என் கண்ணுக்கு அவன் தெரியறான். என்னால அவனை உணர முடியுதுக்கா. அவன் இங்கதான் இருக்கான். அவன் என்னை விட்டுட்டு போக மாட்டான். அவன் அவன் நம்மள விட்டுட்டு போயிட்டான்ல. ஆனா இப்ப அவன் இங்கதான் இருந்தான். என்ன சமாதானம் பண்ண என்கிட்ட அவன், மாம் அமைதியா இருங்க, ரிஷப் மேல கோவப்படாதீங்க, அது மட்டும் இல்லாம அவன் எனக்கு டீ கூட கொடுத்தான். அப்படி இருக்கும்போது அவன் என்னை விட்டு எப்படி போயிருப்பாக்கா? டிரைவர் அங்கிள், மம்மிக்கு முன்னாடி ஏன் சைட் கேட்டை ஓபன் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நான் கேட்டை ஓபன் பண்ண மாட்டேன். சஞ்சய் தர இந்த பொண்ணு இருக்காளே, ஆட்டிடியூட்ல அப்படியே கரனோட காப்பி தான். இவளுக்கு எல்லாரோட அட்டென்ஷனும் தேவைப்படுது. பாய் பாய் மா. காவ்யா. காவ்யாவா? தாரா ஓகேல? தாராவா? என்ன யூ மீன் நீ அங்க பார்த்து? இல்லையா தாரா, நம்ம பொண்ணோட பேரு தாரா கரன்னு கூப்பிடலாம். நம்ம பொண்ணோட பேரு? பேரெல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. நீ ஏன் எப்பவும் பொண்ணு பொண்ணுன்னு சொல்ற? இட்ஸ் நாட் தட் எனக்கு பொண்ணுனா ப்ராப்ளம் இல்ல, ரொம்பவே கியூட்டா தான் இருக்கும். ஆனா நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லும்போது ஏதோ ஒரு ஜோசியர் சொல்ற மாதிரி இருக்கு. நீ என்ன ஜோசியரா? நான் ஜோசியரும் இல்ல, ஜோசியர் ஆகணுங்கிற எண்ணமும் எனக்கு இல்ல. ஓகே, என் மனசு சொல்லுச்சு. நான் எப்பவுமே என் மனசு சொல்றத மட்டும் தான் கேட்பேன். எனக்கு என்னமோ பொண்ணு தான் பிறக்கும்னு தோணுது. என் பொண்ணோட பேரு தாரா கரன். ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா, பொண்ணுக்கு பேரை இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா நான் வேற போயிடுவேன், ஐ மீன் டோர்னமெண்ட்டுக்கு போயிடுவேன். வரும்போது வளர்ந்துருப்பா. நான் திரும்பி வரும்போது கிரிக்கெட் விளையாடுறத பார்த்தேன்னு வை, நான் எந்த பேரை சொல்லி கூப்பிடுறது? எக்ஸ்கியூஸ் மீ, நீ எந்த இமேஜினேஷன்ல இருக்க? ஏன் அப்படி? அப்படின்னா நீ பேசுறதெல்லாம் பார்த்தா என்னமோ 5-6 வருஷத்துக்கு எங்கேயோ போற மாதிரி இருக்கு. நீ வரதுக்குள்ள நம்ம பொண்ணுக்கு 5-6 வயசு ஆகுற மாதிரி சொல்ற. ஏய் ஹலோ, நீ வெறும் சில மாசம் தான் போற, டக்குன்னு திரும்பி வந்துருவே. ஏய், அவ இந்த கரனோட பொண்ணு தெரியும்ல, அவ வளர்றதுக்கு ரொம்ப நாள் ஒன்னும் ஆகாது. டக்குன்னு பெரிய விளையாடுவா, கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருவா. நாம இப்பவே பேரை டிசைட் பண்ணி ஆகணுங்கிற, புரியுதா? சரி சரி. நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு தெரியும். சரி, நான் சும்மா கிண்டல் தான் பண்ணேன். நீ கிண்டல் தான் பண்றேன்னு எனக்கும் தெரியும். ஆனா உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப கேவலமா காமெடி பண்ற. ஏன்னா அதுல காமெடின்னு ஒண்ணுமே இல்ல. ஓகே சரி. என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. அப்பா தாரா, தாராங்கிற பேரு நல்லதா இருக்கு. ஆனா ஏன் ஆசை என்ன தெரியுமா? நாம நம்ம பொண்ணுக்கு உன்னோட பேரை வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரே மாதிரி, சேம் லெட்டர்ல. கே கேலனா அப்போ காவ்யா கரண்? காவ்யா. காவ்யா. பொண்ணோட பேரு காவ்யா, பையனோட பேரு காவ்யேவா? அப்சல்யூட்லி காவ்யா. காவ்யா காவ்யா. ஆக்சுவலா பேர் நல்லதா இருக்கு. சோ டன். டன். டிஃபன் பாக்ஸ மறந்துட்ட மாதிரி ஆக்டிங் பண்றல. இங்க பாரு காவ்யா, நீ ஒன்னும் மோம விட ஸ்மார்ட் கிடையாது.
பிரீதா, நீ என்ன மட்டும் கொலை பண்ணல, என் ஆசையும் சேர்த்து கொண்டிருக்க. நான் காவியாங்கிற பேரை என் பொண்ணுக்காக யோசிச்சேன். ஆனா நீ என்னோட அந்த பேரை ரிஷபோட பொண்ணுக்கு வச்சுட்ட. லஞ்ச் டைம்ல நல்லா சாப்பிடணும். அதோட டிஃபன் பாக்ஸ் வீட்டுக்கு காலியா தான் வரணும். புரியுதா? உம்மா. இந்த லெஃப்ட் கிஸ்ஸி உங்களுக்கு. உம்மா. இந்த ரைட் கிஸ்ஸி ஏன் சார்பா அப்பாக்கு. உம்மா. என்னோட இந்த லெஃப்ட் கிஸ்ஸி என்னோட இந்த லஞ்ச் பாக்ஸை ஞாபகப்படுத்தினதுக்காக. உம்மா. இந்த ரைட் கிஸ்ஸி நீங்க என் சார்பா டாடிக்கு கொடுத்தே ஆகணும். ரொம்ப எல்லாம் சேட்டை பண்ணாத. ஏற்கனவே உன் டாடிக்கு நீ ஒரு கிசி கொடுத்துட்ட. அம்மா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னோட ரைட் கிஸ்ஸி என்னோட டாடிக்காக. ரெண்டாவது ரைட் கிஸ்ஸிய நீங்க டாடிக்கு கொடுக்கணும். சரி சரி, ஓவரா பேச ஆரம்பிச்சிட்ட. கிளம்பு, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல. போ. ஆஃப்டர்நூன் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு அம்மா வந்துருவேன். பிரீதா, நீ என்ன முதுகுல குத்துன பாத்தியா? அந்த வலி என் இதயம் வரைக்கும் பாஞ்சிருக்க. அது என்ன ரொம்பவே ஹர்ட் பண்ணிருக்க. நீ என் வாழ்க்கையும் பறிச்சிட்ட, என் கனவையும் பறிச்சிட்ட, என் சந்தோஷத்தையும் பறிச்சிட்ட. இவ்வளவும் பண்ணிட்டு உன்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது? ஹாய் காவ்யா. ஹாய். ஹாய், how are you? I'm good. How are you? Good. பிரின்சிபலை பாத்துட்டியா? நான் அங்க தான் போயிட்டு இருக்கேன். நீ நிஜமாவே ரொம்ப சந்தோஷப்பட போற. பிரின்சிபல் காவியாவை ரொம்ப பாராட்டிட்டு இருந்தாங்க. அப்படியா? நிஜமா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். ஸ்கூல் ஆனுவல் ஃபங்க்ஷன்ல பார்க்கலாம். Sure. ஓகே, பை. Bye. ரிஷப் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசவா? நான் காவ்யாவோட பிரின்சிபலை பார்க்க போறேன். ஓகே, பாய். சாரி, ஏன் தப்புதான். உங்களுக்கு அடி ஒண்ணு படலையே. எங்க கை காட்டுங்க. உங்களுக்கு வலிக்கலல? ஐ அம் சோ சாரிடா கண்ணா. எழுந்திரி. Why did I do this? நான் எதுக்காக இப்போ ஒளிஞ்சேன்? பிரீதா, ஐ எம் பேக். நான் ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்துருக்கேன். இனிமே உன்னை தவிர வேற யாரையும் நான் பார்க்க மாட்டேன். திரும்ப திரும்ப நான் வருவேன். இந்த முறை உன்னோட உண்மையான சுயரூபத்தை பார்த்தே தீருவேன். நீ எப்பேற்பட்டவன்னு எனக்கும் தெரியணும்ல. Ma'am, may I come in? Yes, please. Come in. Please have your seat. Sure, thank you. Miss Preetha Rishabh, Yeah, I must say your daughter Kavya is a gem. She is a very bright student. thank you. ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் that I'm her mother. Of course, you must be. I have full faith. எப்பவும் போல காவ்யா இந்த தடவையும் டாப் ஃபர்ஸ்ட் வருவா. எல்லா எக்ஸாம்லயும் அவ தான் நம்பர் 1. She is very sharp student. She is Yes. having much more grasping power. It's a talent. Thank you. But I am sorry to say, Mrs. Preetha, அவளோட மிஸ்பிஹேவியரும் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. வர வர அவளோட சேட்டை ரொம்ப அதிகமாயிடுச்சு. இது நேத்து நடந்த விஷயம்தான்.
அவ ஒரு ஸ்டூடெண்ட்டை புஷ் பண்ணிட்டா. அப்படியா? நேச்சுரலி அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப அப்செட்டா இருந்தாங்க. and they came to the school to file a complaint. சோ சாரி. சோ அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஐ அம் சோ சாரி. எனக்கு இத பத்தி தெரியவே இல்ல. நான் இப்பவே காவ்யா கிட்ட பேசுறேன். இன்னைக்கே பேசுறேன். யூ நோ நீட் டு சே சாரி. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி உங்க ஹஸ்பண்ட் ரிஷப் கிட்ட பேசணும். ஷூர். நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சாஃப்டானவர் தானே. he is very calm and composed. இன்ஃபேக்ட் என்னோட டீச்சர்ஸ் அவரை பத்தி பேசுவாங்க. that he is very soft nature person and very very gentle man. ஆமா. ஒருவேளை அவரு காவ்யா கிட்ட பேசினார்னா, அவளுக்கு புரிய வச்சாருனா, அதுவும் ஸ்கூல்ல இருந்து அவ பேர்ல கம்ப்ளைண்ட் வந்த மாதிரி அவளுக்கு தெரியாமையே அவளை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணார்னா, ஐ திங்க் காவ்யா நிச்சயமா அதை புரிஞ்சுப்பா. யூர் ரைட். நான் ரிஷப் கிட்ட பேசுறேன். மிஸ்டர் ரிஷப் வந்து ரொம்ப சார்ட்டட் ஆனவர். அவரு யாருக்காவது எதையாவது புரிய வச்சாருன்னா இன்னொரு முறை சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரே தடவையில ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு. எல்லாருக்குமே ரொம்ப புரியற மாதிரி தான் அவர் சொல்லுவாரு. சோ நான் அவர்கிட்டயே பேசுறேன். சரி. இந்த வீட்டோட 2 பிள்ளைங்களும் ரிஷப் சாரும் நீயும் ரொம்பவே புத்திசாலிங்க. ஆனா 3ஆவதா இருக்கானே அந்த கரண், அவன் யார மாதிரின்னு தெரியல. உங்களுக்கெல்லாம் எந்த விஷயத்தையும் 2 முறை சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. இம்மீடியட்டா புரிஞ்சுப்பீங்க. ஆனா கரண், அவன் கிட்ட 100 முறை ஒரு விஷயத்த சொன்னா கூட அது அவனுக்கு புரியாது. மை காட், உண்மை என் கண்ணு முன்னாடி இருந்திருக்க. பிரீதா ஒரு தடவை இல்ல 1000 தடவை ரிஷபைய முன்னாடி பாராட்டியிருக்கா. ஆனா எனக்கு தான் அது புரியாம போயிடுச்சு. எவ்வளவு பெரிய துரோகம் இது. ஆமா, எனக்கு ஜெலஸா ஃபீல் ஆச்சு. ஆனா நான் என்னைக்கும் பிரீதாவை சந்தேகப்பட்டதில்லை, எந்த கேள்வியும் கேட்டதும் இல்லை. ஆனா நான் அந்த நிமிஷமே பிரீதா கிட்ட பேசியிருக்கணும். பிரீதா, நீ இவ்வளோ கிளீனா ஏமாத்துவேன்னு, அதுவும் என் கண்ணு முன்னாடியே மண்ணை துவிட்டு போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ. ஷூர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காரிடார்ல பார்த்த அந்த ஆளோட ஜாக்கெட் மாதிரியே இது இருக்கே. வாட் ஹேப்பன்ஸ் மிஸ்ஸஸ் பிரீதா? ஒண்ணும் இல்ல. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு மேம். இன்னொரு தடவை இப்படி நடக்க நான் விட மாட்டேன். நாங்க காவ்யா கிட்ட பேசுறோம். தேங்க்யூ சோ மச். ஓ சாரி. இட்ஸ் ஓகே. ஸ்டோர் ரூம் சாவியே கிடைக்கல. எனக்கு தெரியாது, அது சீக்கிரமா வேணும். சரி சரி, நான் மேலதான் வரேன். சாவி வாங்கிக்கிறேன்.
ஒரு காலத்துல இந்த விளக்கு வெளிச்சத்தை கொடுத்தது. ஆனா இன்னைக்கு இதே இருட்டு என் வாழ்க்கையே இருட்டாக்கும்னு தோணுது. உன்னோட ஆத்மா தூய்மையா இல்லை. நீ எதுக்கு தான் லாய்க்க? இந்த மாதிரி தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டு வெளியவே வரக்கூடாது. இருட்டு உன்னை மூழ்கடிக்கணும். சோகம், வலி, தனிமையோட இருட்டு உன்னை மூழ்கடிச்சாகணும். நான் வேண்டிக்கிறேன், என்னோட இந்த சாபம் உன் விஷயத்துல பலிக்கணும். ரீதா, நீ எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். நீ எனக்கு எதுக்காக இவ்வளவு பெரிய துரோகம் பண்ண? எதுக்காக என்னை கொல்ல முயற்சி பண்ண? ஆத்மாக்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை இருக்குன்னா நீ கண்டிப்பா இங்கதான் இருப்ப, என் கூட, என் பக்கத்திலே இருக்க. ஏன்னா என்னால உன்னை உணர முடியுது. இருங்க இருங்க, நான் உள்ளதா இருக்கேன். அண்ணா, பியூன், திறங்க, கதவை திறங்க, திறங்க. ஐயோ, நீங்க கதவை மூடிட்டு போயிட்டீங்க. நான் உள்ள இருக்கேன், திறங்க. எங்க போனாரு? என்னோட குரல் யாருக்காவது கேக்குதா? நான் உள்ள இருக்கேன். இந்த கதவை லாக் ஆயிருக்கு, யாராவது திறங்க. அட, என்ன இது? வெளியே யாராவது இருக்கீங்களா? வெளியே யாராவது இருக்கீங்களா? நான் உள்ள இருக்கேன், கதவு லாக் ஆயிடுச்சு. யாரையாவது அனுப்புங்க. இங்க இந்த ஸ்டோர் ரூம்ல காத்து கூட வர மாட்டேங்குது. ஓ காட், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க ஜன்னல் எங்க இருக்கு? கடவுளே, என்ன இது? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? என்ன ஹாஸ்பிடல் இது? எப்படி இவ்ளோ அலட்சியமா இருக்க முடியும்? காம் டவுன் மேடம், காம் டவுன். வாட் காம் டவுன்? நீ எப்படி இப்படி சொல்லலாம்? உன்னோட ஹாஸ்பிடல் எப்படி இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க முடியும்? உன் ஹாஸ்பிடல்ல இருக்க பேஷண்ட் காணாம போறது உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? யூ டெல் மீ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். உங்க ஸ்டாஃப்க்கு இந்த ஹாஸ்பிடல் பேஷண்ட் காணாம போனது எப்படி தெரியாம இருக்கும்? வாட் 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 வாட்? நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. உங்களுடைய பேஷண்ட் மிஸ்டர் அர்ஜுன் எங்க? சார், அவர் இங்க இல்ல. எங்க போனார்னே தெரியல. டாக்டர், உங்களுக்கே நல்லா தெரியும். அர்ஜுனை இங்க ஹாஸ்பிடலைஸ் பண்ணப்ப அவரோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தது. நீங்க அவரை ஸ்பெஷலா கவனிச்சிருக்கணுமா இல்லையா? ஆனா நீங்க அந்த மாதிரி எதுவுமே செய்யல. என்ன கேட்டா நீங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால தான் உங்க ஸ்டாஃபும் இப்படி இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பேஷண்ட் காணாம போயிருக்காங்கன்னா யாருக்குமே எதுவுமே தெரியல. டாக்டர், நேத்து நைட் அர்ஜுனை ஏன் இங்க தங்க வச்சுன்னு தெரியுமா? நான் என்னமோ நீங்க அண்டர் அப்சர்வேஷன்ல வச்சிருப்பீங்க, நல்லா மானிட்டர் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அவரோட கண்டிஷன் மானிட்டர் பண்ணுவீங்கன்றத விடுங்க, ஆனா அவரை கூட அப்சர்வ் பண்ணவே இல்லையே. ஆனா இப்ப அர்ஜுனும் இங்க இல்ல, அவர் ட்ரெஸ்ஸும் இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? டிஸ்சார்ஜ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அர்ஜுன் ஹாஸ்பிடல் விட்டு போயிட்டான். மேம் ப்ளீஸ் காம் டவுன். முதல்ல உங்க ஸ்டாஃப் என்ன காம் டவுன் சொன்னாங்க, இப்ப நீங்க சொல்றீங்க. சார், இன்னைக்கு காலையில மிஸ்டர் அர்ஜுன் இங்க இருந்தாரு. இருந்தாருனா என்ன அர்த்தம்? அப்சர்வேஷனுக்கு என்ன அர்த்தம்? அப்சர்வேஷன்னா 24/7 நீங்க உங்க பேஷண்ட்டை கவனிச்சிருக்கணும். ஆனா உங்க ஸ்டாஃப் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காரு, ஒழுங்காவே பாத்துக்கல. ஐ எம் வார்னிங் யூ டாக்டர். எனக்கு மட்டும் அர்ஜுன் கிடைக்கல, இல்ல அவனுக்கு ஏதாவது ஆச்சு, அப்ப நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். நான்சென்ஸ். இங்க யாரோ இருக்காங்க. நான் உன்னை பார்த்துட்டேன். நீ யாரா இருந்தாலும் சரி, என் முன்னாடி வந்துரு. இங்க பாரு, என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணனா அவ்வளவுதான். நீ எங்க ஒழிஞ்சிருக்க? இங்க யாரு இருக்கா? இங்க பாரு, ஒருவேளை நீ பாட்டுக்கு நான் பலவீனமா இருக்கேன், இல்ல நான் பயப்படுறேன்னு நினைச்சா, எனக்கு எந்த பயமும் இல்ல. இருட்ட பார்த்தாலும் எனக்கு பயம் கிடையாது. எங்க இருக்க? அட கடவுளே, அம்மா, போன் போன்.
ஓ காட். நான் தனியால நினைச்சிடாத. என் கூட மொத்த குடும்பமும் இருக்கு. ஏதாவது தப்பு நடந்தா எல்லாருமே இங்க வந்துருவாங்க. வெளியே வா. நீ யாரு? நீ சொல்லு பிரீதா, நீ யாருன்னு. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண பிரீதா உன்ன மாதிரி இல்ல. ஒருவேளை அது எல்லாமே துரோகம் தானா? உன்னை பத்தின உண்மை என் கண்ணுக்கு எப்படி தெரியாம போச்சு பிரீதா?